ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி சனீஸ்வரர் ஜெயந்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வைகாசி அமாவாசை ஜூன் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. அதே நாளில் தான் சனீஸ்வர ஜெயந்தியும் வருகிறது. ஆயுள்காரகன் நம்மை சரியான பாதையில் செல்ல வழி செய்வார். நவகிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர், சூரிய பகவானின் புதல்வர், கர்மா மற்றும் நீதி தேவர் அருளை பெற பூஜை செய்து நாம் பலன் பெறலாம். சனீஸ்வரர் அவதரித்த அன்று பிரார்த்தனை செய்து அதிக பலனை தரும். சனீஸ்வர ஜெயந்தி அன்று அவரை வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அன்று அவருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம். நல்லெண்ணெய் தீபம் அல்லது எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். அர்ச்சனை செய்தும் நிவேதனமாக எல் சாதம் வழிபடலாம். அந்த எல் சாதத்தை பிரசாதமாக அங்கு வருபவர்களுக்கு நாம் தரலாம். கோவிலுக்கு சென்று வந்த பிறகு காக்கைக்கு சாதம் வைப்பது நல்லது. காக்கை சனீஸ்வரரின் வாகனமாக இருப்பதால் உணவு வைக்கும்போது சனி தோஷம் விலகும். அன்று அமாவாசையாக இருப்பதால் பித்ரு தோஷமும் நீங்கும். இந்த சாதத்தில் எள் சிறிது கலந்து வைக்க வேண்டும். அன்று அவரின் காயத்ரி மந்திரத்தை கூறி வழிபடலாம். அல்லது ஓம் சனீஸ்வராய நமக என்று கூறியும் வழிபடலாம். சூரிய பகவானின் புதல்வனான சனீஸ்வர பகவானே, உன்னை பிரார்த்திக்கிறேன், எனக்கு சந்தோஷத்தை அருள்வாயாக என்று கூறி பிரார்த்தியுங்கள். ஆலயம் சென்று வழிபட்டு பயனை பெறுங்கள். நன்றி.